அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசியில் குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கிய கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய துலாம் ராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, கேது மற்றும் சனி பயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக துலாம் ராசியின் சூரியனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது ஐப்பசி மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும். சூரியன் உங்களுடைய 4ஆம் வீடான மகரத்திற்கு பயிற்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சூரியன் உங்களுடைய 7ஆம் வீடான மேசத்திற்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாக சூரியனின் பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியம், அந்தஸ்து மற்றும் உறவுகளை பாதிக்கலாம். அடுத்ததாக செவ்வாயின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். செவ்வாய் சுமார் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் உறுதியையும் கொடுக்கும். சில நேரங்களில் பிடிவாதமும் அதிகமாகலாம். செவ்வாய் உங்களுடைய 8ஆம் வீடான ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாராத தடைகளையும் கவனம் தேவைப்படும். செவ்வாய் உங்களுடைய 10ஆம் வீடான கடகத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். பொதுவாக செவ்வாயின் பயிற்சி உங்களுடைய செயல்பாடு, தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம். அடுத்ததாக கிரக பயிற்சி பலன்களின் புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார். ஒரு ராசியில் சுமார் 25 நாட்கள் வரை இருப்பார். புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பேச்சாற்றல் மேம்படும். தகவல் தொடர்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புதன் வக்கரமடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். புதன் உங்களுடைய 3ஆம் வீடான தனுசுக்கும் 9ஆம் வீடான மிதுனத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களும் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக புதனின் பயிற்சி உங்களுடைய அறிவு, கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம். அடுத்ததாக சுக்கிரனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். சுக்கிரன் சுமார் 23 நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய அழகுணர்ச்சி அதிகரிக்கும். உறவுகளில் இனிமை கூடும். சுக்கிரன் வக்கரமடையும் காலங்களில் உறவுகளிலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரன் உங்களுடைய 1ஆம் வீடான துலாமுக்கும் 8ஆம் வீடான ரிஷபத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களும் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய காதல், திருமணம் மற்றும் சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்கான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகுவும் கேதுவும் சுமார் 18 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள். இவர்கள் எப்போவுமே வக்கர கதையில் தான் போவார்கள். இவர்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் கர்ம வினைகளிலும் சில மாற்றங்கள் வரலாம். தற்போது ராகு உங்களுடைய 6ஆம் வீடான மேசத்திலும் கேது 12ஆம் வீடான துலாமிலும் இருக்கார்கள். இவர்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ஆரோக்கியம், எதிர்ப்புகள் மற்றும் செலவுகள், ஆன்மீக நாட்டம் விஷயங்களில் மாற்றங்கள் வரும். அடுத்ததாக மற்ற கிரகங்களின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். சனி பகவான் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார். அவருடைய பயிற்சி உங்களுடைய வேலை, பொறுமை மற்றும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார். அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம், ஞானம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி பலன்களில் வேறுபாடுகளும் இருக்கலாம். எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள். உங்களுடைய சமநிலையான மனநிலையை பேணுவது ரொம்பவும் முக்கியமாகும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்று நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திடுங்கள்.